வெல்கம் டு Soul of Medico. இது நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ் டே 1. ஸோ இன்றைக்கி வந்து பேஸ் ரியேஜெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் ரியேஜெண்ட்னா என்ன அப்படின்னா கோல் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மேங்கனேட், அதாவது கோல் அல்கலைன் KMnO4. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் ரியேஜெண்ட். புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸ் ரியேஜெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்திலீன் கிளைகால். ஸோ கிளைகாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் ரியேஜெண்ட் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறோம். பேஸ் ரியேஜெண்ட் என்ன? கோல்ட் அல்கலைன் KMnO4. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். கிளைகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், CH2OH. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைகாலில் 2 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தீன் எடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து ஈத்தீன். இப்போது நம்ம சொன்னோம் கோல்டு அல்கலைன் KMnO4. ஸோ கோல்டு அப்படி இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட ப்ரெசன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அங்கே மாய்ஸ்ட் இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரியேஜென்ட்டுடைய மீனிங் புரிஞ்சுக்கணும். கோல்டு அல்கலைன் KMnO4னா அங்கே சம் மாய்ஸ்டர் இருக்கும், அந்த மாய்ஸ்டுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அல்கலைன் KMnO4. KMnO4 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா? கரெக்டாக, KMnO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால் ஒரு நேசன்ட் ஆக்சிஜன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே ஏன் H2 போட்டோம்னா பேஸ் ரியேஜென்ட் வந்து பார்த்தா கோல்டு டைலூட் அல்கலைன் KMnO4 தான். இப்போ டைலூட் இருக்க இடத்துல வந்து பார்த்தா அந்த H2 இருக்குது. அதே மாதிரி KMnO4 அப்படிங்கிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதனால் இங்கே நேசன்ட் ஆக்சிஜன் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரியேஜென்ட்டே வச்சு நம்ம பாதி ரியாக்ஷன்ஸை எழுதிடலாம். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா H2 இருக்கா, இது வந்து HOHன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே அட்டாக் ஆகி உங்களுக்கு 2 OH வந்து பார்த்தா ஃபார்ம் ஆகும். 2 OH. ஸோ இது ஒரு OH, இது ஒரு OH, நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு OH. இந்த மாதிரி 2 OH இருக்கும். இந்த 2 OH வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கார்பனையும் போய் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். ஸோ ஏன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ 2 கார்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH2OH. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிளைகால், இல்லைன்னா ஈத்தேன் 1,2 டயால், இல்லைன்னா எத்திலீன் கிளைகால். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம்.